வீட்டுல சிவன் சிலையை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. சிவனை எல்லாரும் கும்பிட முடியாது, அவருடைய அனுமதி இல்லாம நம்ம கும்பிடவே முடியாது. ஆதி அந்த நாள்ல இருந்தே ராஜா காலத்துல இருந்து சிவனை தான் வழிபடுறாங்க. பேர் சொல்ல கோபுரம் எல்லாம் இருக்குது. இன்னும் அன்னையில தான் ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் சிவராத்திரினா இன்னும் நிறைய கோயில் சிவனாலயங்களே கோலாகோலமா ரெடி ஆயிட்டு இருக்கும். வீட்டுல உட்காந்துட்டு நெய் விளக்கேற்றிட்டு சிவபெருமான மனசார நினைச்சால் அப்பா வந்து நிற்பாரு. மயான கொலை என்ற விஷயங்கள் இதனால பண்றாங்க, ஏன் பண்றாங்க? சரஸ்வதி வந்து சபிச்சிட்டாங்க அம்மா. மார் மேல பாதி போனோம், மடி மேல மீதி போனோம்னு சொல்லிட்டு சபிச்சிட்டாங்க அம்மா. அந்த சபிச்சு அன்னைக்கு போயிட்டு மயானத்துக்கு போவாங்க அம்மா. பணத்தை எரியிற பணத்தை வாரி கொள்ள விடுவாங்க. நான் ஒரு கோயிலுக்கு போனாலும் நிறைய பேர் சூழ்ந்துக்கிறாங்க, ரஜினி வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஏன்னா இப்பவே பார்க்க முடியுது, நிறைய பேர் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய கோயிலுங்க போனாலும் சரி. மகா சிவராத்திரி வருது, கண்டிப்பா கோலாகலமா கொண்டாட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. மகா சிவராத்திரி அன்னைக்கு மக்கள் பெண்கள் முக்கியமா வீட்டுல என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், இல்ல கோவில்ல போய் என்ன பண்ணணும்? சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம். மகா சிவராத்திரி பெருமையான சிவராத்திரி, புரியுதுங்களா? பாலாபிஷேகம் பண்ணலாம். சிவபெருமான் நந்தி காதுல போய் சொல்லலாம். நந்தீஸ்வரர் காதுல போய் நம்ம சொன்னா நந்தீஸ்வரர் போய் சிவபெருமான் சொல்லுவார். நந்தீஸ்வரர் போய் சிவபெருமான் இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. கண்டிப்பா அன்னைக்கு நம்ம பிரார்த்தனை நிறைவேறும், புரியுதுங்களா? மயிலையே கையிலே, கையிலேயே மயிலை, இதுதான் உண்மை, புரியுதுங்களா? பெருமாளுக்கு 108 திவ்ய தேசம்னா ஈஸ்வரனுக்கு 1008 திவ்ய தேசம் எங்க அப்பனுக்கு, புரியுதுங்களா? இதுதான் உண்மை. வீட்டுல சிவன் சிலையை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு, அதை பத்தி உங்களோட பார்வை? அது நம்ம சிவன் சிலை வச்சா கண்டிப்பா நம்ம வந்து எப்படி சிவனை எல்லாரும் கும்பிட முடியாது, எல்லாரும் கும்பிட முடியாது, அவருடைய அனுமதி இல்லாம நம்ம கும்பிடவே முடியாது. இதான் உண்மை, புரியுதுங்களா? தீட்சை வாங்கி சில பேர் செலவு வச்சிருப்பாங்க, சிவன் தீட்சை வாங்கி வச்சிருப்பாங்க, புரியுதுங்களா? அதான் 24 மணி நேரம் சிவபெருமானி ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை போறவங்க அவங்களாம் சிவபெருமான் வச்சு வழிபடுவாங்க. ஏன்னா எதனால இந்த கேள்வி கேட்டேன்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பரிசாவது சிவன் சிலை கிடைச்சிருக்கும், அதை எடுத்து ஷோகேஸ்ல வச்சிருப்பாங்க. இல்ல, எனக்கு கூட வந்துட்டு இப்ப வந்துட்டு கருங்காலியில கட்டையில எனக்கு சிவபெருமான் வெள்ளி முகம் வச்சு கொடுத்துருக்கோம். அதை வந்து பூஜை ரூம்ல வைக்கணும். அதுக்கேற்ற ஏற்பாடு பண்ணி வைக்கலாமா சிவன் வைக்கலாம்ப்பா, ஆனா நம்ம முறையா வைக்கணும். இப்ப நாங்க வந்து அம்மா அங்கால சொல்லி கூழ் ஊத்தணும்னா நான்வெஜ் வைப்போம். அப்ப பெருமாள் படம் சிவன் படம் அங்க இருக்கும், அதனால சிவன் படம் நாங்க வைக்கணும். இதனால இது மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறாங்க, பெரிய அளவுக்கு கொண்டாடுறாங்க. கண்டிப்பா பின்னாடி ஒரு கதை இருக்கும்ல, சுருக்கமா சொல்லுங்க. ஆதி அந்த நாள்ல இருந்தே ராஜா காலத்துல இருந்தே சிவனை தான் வழிபட்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? பேர் சொல்ல கோபுரம் எல்லாம் இருக்குது. இன்னும் அன்னையில தான் ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் சிவராத்திரினா இன்னும் நிறைய கோயில் சிவனாலயங்களே கோலாகோலமா ரெடி ஆயிட்டு இருக்கும். என்ன மாதிரி விஷயங்கள் வீட்டுல பண்ணலாம்? சிவன் ராத்திரி அன்னைக்கு எல்லாம் அப்பனுக்கு விரதம் இருந்து, காலையில இருந்து இருக்கு. ஆமா, விரதம் இருந்து திருநாம பட்டை நல்லா கையில், நானும் அப்படிதான் அடிச்சுக்குவேன், கையெல்லாம் அடிச்சுக்குவேன். கையில ஈஸ்வரன் கோயில் போய் சங்கூதும் குடும்பத்தோட ஊதி அப்பனுக்கு மாலை போட்டு மனசார கும்பிட்டு வருவோம். கும்பிட்டு நந்தீஸ்வரர் காதல சொல்லிட்டு வில்லுவ மாலை அவருக்கு போட்டுட்டு வருவோம். இது பண்ணாலே போதும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாம இருக்கும், வயசு காரணமா இருக்கும். அவங்க எல்லாம் என்ன மாதிரி? வீட்டுல உட்காந்துட்டு நெய் விளக்கேற்றிட்டு சிவபெருமான மனசார நினைச்சால் அப்பா வந்து நிற்பாரு. அந்த டைம்ல என்ன வேணா பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததா இப்போ பெரிய பூஜை உங்களுக்கு விசேஷம் நடக்க போகுது, அதை பத்தின சில வார்த்தைகள் சொல்லுங்க. மயான கொள்ள அம்மாவுக்கு எங்களுடைய திருவிழா அதுக்காக உங்களுக்கே தெரியும். ஆமா, வந்துகிட்டே இருக்காங்க, மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க, கண்டிப்பா போயிட்டு இருக்கு. ஆமா, என்ன விசேஷமா இந்த மயான கொலை என்ற விஷயங்கள் இதனால பண்றாங்க, ஏன் பண்றாங்க? அம்மா வந்து ஆதியில ஆதியும் அந்தமும் அம்மா அன்னை ஆதி பராசக்தி. அவங்க நடந்து வரும்போது பிரம்மன் நடந்து வந்தார். பிரம்மனுக்கும் 5 தலை, சிவபெருமானுக்கும் 5 தலை. நல்லா தெரியும் அது எல்லாருக்குமே. அதை வந்து சிவபெருமான் வந்து ஒரு தலையை புடுங்கினதான் வந்துட்டு பிரம்ம தோஷம். பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சோடனே அம்மா வந்து அந்த தலையை போட்டு கீழே போட்டு மிச்சோடனே அம்மாவுக்கு அந்த பிரம்ம தோஷம் பிடிச்சோடனே சரஸ்வதி வந்து சபிச்சிட்டாங்க அம்மாவை. மயிலிறகும் மண்ணிறகும் உனக்கு வந்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு மண்டவோட மாலையும் கிழிஞ்ச துணியும் உனக்கு பட்டாட ஆபரம் பேய்ங்க உலாவற இடத்துலதான் தேவர பணத்துல மார் மேல பாதி பணம் மடி மேல மீதி பணம்னு சொல்லிட்டு சபிச்சிட்டாங்க அம்மா. அந்த சபிச்சனால்தான் அம்மா வந்து மயான கொள்ளையா அந்த சபிச்ச அன்னைக்கு போயிட்டு மயானத்துக்கு போவாங்க அம்மா. அந்த பணத்தை எரியிற பணத்தை வாரி கொள்ள விடுவாங்க. அதுதான் மயான கொள்ளை. இது எந்த இடத்துல அதிகமா விசேஷமா இருக்குன்னா எந்த எல்லா ஊர்லயும் இருக்கும்.
எல்லா ஊர்லயும் இருக்கும். சுத்துவட்ட கிராமத்துல எல்லா இடத்துலயும் மயான கொள்ளை போட்டு பாருங்க. அவங்களால முடிஞ்சது அவங்க செஞ்சுதான் இருப்பாங்க. வேஷம் போடுறது என்ன, காளி வேஷம் போடுறது என்ன, பறையாட்டம் என்ன, தப்பாட்டம் என்ன, ஒயிலாட்டம், மயிலாட்டம். யாரு இந்த வேலைகள்லாம் பண்ணுவாங்கம்மா? எல்லாருமே பண்ணிடுவாங்களா இல்ல வந்துட்டு திருநங்கைகளும் அதிகமா பண்றாங்க? அங்காள ஈஸ்வரி யாரு கும்பிடுறாங்களோ அவங்க திருநங்கைல ஜென்ஸும் சரி, அம்மாவை அங்காளேஸ்வரி யாரு கும்பிடுறாங்களோ அந்த முடி வச்சுதான் ஆகணும். ஓகே ஓகே. வருஷத்துக்கு ஒரு குல்லா வச்சுதான் ஆகணும் நம்ம. சரி. என்ன பால் குடம்லாம் எடுக்கிறேன்னு சொல்றாங்க, அது என்ன? வெள்ளிக்கிழமை அம்மாவுக்கு பால் அபிஷேகம் எப்பயுமே நடக்கும். தேதி 15 மார்ச் 15. இந்த மாசம் தான் மார்ச் 15 காத்தால 7 மணிக்கு பால் குடம் எடுக்கிறாங்க. எல்லாரும் வந்து கலந்துக்கலாம், யார் வேணா வரலாம், யாரு வேணாலும் எடுக்கலாம். புரியுதுங்களா? குடம் கொடுத்துருவாங்க அம்மாவுக்கு பால். அவங்க வந்து அவங்க கர்ம வினைகள் தீரும். அவங்க வந்து அம்மாவுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பால் குடத்துல ஆரம்பிச்சு பால் குடத்தை முடிஞ்சோன்னா நைட்டு தீச்சட்டி எடுக்கிறவங்க எடுப்பாங்க. மதுரை கத்தி வேஷம் போட்டு வருவாங்க. அப்போ பந்தங்கள் 1000 பந்தங்கள் சூழ எங்க அம்மா பரிவட்ட கொடையில வருவாங்க. ஆடி தூக்கிட்டு வருவாங்க. வந்த உடனே இங்க எல்லாரும் மரல வந்து ஆடுவாங்க. மறுநாள் காத்தால சுடுகாட்டுக்கு அங்க போயிட்டு அம்மாவோட சூளம் அங்க போகும். ஓகே ஓகே. சூளம் போயிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அங்க அந்த வேவர பணத்தை அந்த சூளத்தை வச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்து மறுநாள் இங்க மயான கொள்ள அம்மா வீதி உள்ள வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சொல்ல முடியாது இத்தனை 1000 பேர் ஜனம்தான் பாருங்க. வரும், அதிகமா தான் வந்துட்டு சொல்றாங்க. என்ன வந்துட்டு மக்கள் தினமும் தேடி வராங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் வேணும்ல, அமைதியா இருக்கணும். மணி 2 சுகர் எனக்கு 320 இருக்குது, இன்னும் சாப்பிடல. சரிங்களா? அன்பான பிள்ளைங்க மாத்துக்கட்டுல வந்திருந்தா நான் என்ன பண்றது சொல்லு பாக்கலாம். புரியுது புரியுது புரியுது. அதனால உங்களுக்கான ரெஸ்ட் நீங்க எடுத்துட்டு தான் இருக்கீங்களா? எங்க எடுக்கிறேன், எங்க எடுக்க விடுறீங்க? எங்க எடுக்க விடுறீங்க? ஒரு பக்கம் மக்கள், ஒரு பக்கம் அன்பு பிள்ளைங்க. நான் என்ன பண்றது? அம்மான்னு வரும்போது நம்ம ஒதுக்கிட முடியுமா? வெறுத்துட முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. புரியுதுங்களா? வெக்கதான் புள்ள இல்ல, ஆனா அம்மானு கூப்பிடுறதுல எங்க புள்ளதான் இல்ல. இப்ப எல்லாமே ரஜினி அம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. நான் ஒரு கோயிலுக்கு போனாலும் நிறைய பேர் சூழ்ந்துக்கிறாங்க, ரஜினி அம்மா வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்பவே பார்க்க முடிஞ்சது, நிறைய பேர் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய கோயிலுங்க போனாலும் சரி. இப்ப நான் வந்து இப்போ மயானக்குள்ள முடியும் நாகூர் போறேன். ஆமா, நாகூர் போறேன், வேளாங்கண்ணி போறேன், தஞ்சாவூர் போறேன், சமயபுரம் போறேன், ஸ்ரீரங்கம் போறேன். எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவேன் நான். அப்ப அடுத்த ஒரு 20 நாளைக்கு இங்க யாரும் வர முடியாது. 3 நாள் தான். 3 நாள் தான். வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்புவேன், ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துருவேன். நீங்க சொல்ற பிளான் வச்சு பார்க்கும்போது 1 மாசம் பிளான் போடுற மாதிரி இருக்கு. ஆனா 3 நாள்ல போயிட்டு வரேன்னு சொல்றீங்க. உங்களோட வாழ்த்துக்களை. என்னுடைய மக்கள் மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லா மகளிரும் துன்பம் பறந்து இன்பம் பிறந்து சந்தோஷமா வாழணும். அவங்களுடைய கஷ்டத்தை துயர் தொடச்சி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வரவங்க தான் பெண்கள். புரியுதுங்களா? இன்னைக்கு சாதிக்கிறவங்க தான் பெண்கள். புரியுதுங்களா? தோண்டி விடாதீங்க. புரியுதுங்களா? மேல் நோக்கி மெல்ல 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 நடந்து மேல் நோக்கி வாங்க. கண்டிப்பா நீங்க வருவீங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் நல் வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி மகனே.